டாப் 3 சீக்ரெட் ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்டடி ஆக்ஸ் இன் தமிழ். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போதும். நீங்கள் எப்போ யோசிச்சிருக்கீங்களா, என்னடா படித்தோம் ரொம்ப போர் அடிக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் படிச்சுட்டு இருக்கிறோம், ரொம்ப காண்டாகுது படிக்கிறனாவே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் ஸ்டடி டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணுறது மூலிமா படிக்கிறதுங்கிறது போராக இல்லாமல் ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கொஷினாக இருந்தாலும் உங்களால் ரொம்ப ஈஸியாகவே படிக்க முடியும். சரி வாங்க, அது என்னென்னு போய் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டடி ஸ்டார் மெத்தட். இந்த மெத்தட் படி என்னென்னா, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கொஷினை படிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு டாப்பிக்கை படிக்கணும்னு வச்சுக்குவோம். அப்படி படிக்கும்போது அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இல்லை சாரோ டீச்சரோ பாடம் நடத்தும் போது கொடுத்துருப்பாங்கல்ல ஸ்டடி நோட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களோ, இல்லை மேத் இல்லை சயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலாஸ், சம்ஸ், ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்டாக ஒரு 2-3 வார்த்தைகள் எழுதக்கூடிய மாதிரியான ஈக்குவேஷன்ஸை ரொம்ப நேரத்துக்கு நான் வச்சுக்கிறோம். அப்படி இல்லைன்னா எக்ஸாம் டைமில் டக்குன்னு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சரி, இந்த மெத்தடுக்கு இதை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி பயன்படுத்துங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த ஸ்டடி ஸ்டார் செய்யறதுக்கு 2 பெரிய சைஸ் ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கங்க. இதேமாரி சின்ன சைஸில் ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கங்க. நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேணால் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பரை வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. இது உங்களுக்காக இன்னொரு டைம் எடுத்து காட்டுறேன், இப்படி இருக்கணும். இதே மாதிரி 3 பேப்பரையும் மடிச்சு எடுத்துக்கோங்க. மடிச்சு எடுத்ததுக்கப்புறமேட்டு க்ளூவை போட்டு எல்லா பக்கம் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறமேட்டு அதை பார்க்குறக்கு சின்ன சைஸ் ஸ்டார் மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை ஒட்டிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ், ஃபார்முலாஸ் இது எல்லாத்தையும் எழுதி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஸ்டடி ஸ்டார் ரெடி. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கலர்ஸ், ஒவ்வொரு ஷேப்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக வெவ்வேறு கலர்ஸில் இந்த மாதிரி ஸ்டடி ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை படிச்சிருக்கீங்க, டக்குன்னு ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்டடி ஸ்டார் எடுத்து பார்த்துட்டு டக்குன்னு ரிவிஷன் பண்ணிக்கலாம். இது சின்னதாக இருக்கனால எந்த ஒரு இடத்துக்கும் ஈஸியாக கொண்டு போயிட முடியும். அதுக்காக எக்ஸாம் எடுக்குள்ள கொண்டு போயிடாதீங்க. என்ன சிரிக்கிற, உள்ளகீர் கொண்டு போயிடாத, அப்புறம் மாட்டிக்குவேன் சரியா? ரெண்டாவது பார்க்கும்போது டிராஃபிக் லைட் மெத்தட். அதாவது எப்படின்னா, நீங்கள் பல முறை படிக்கும்போது பார்த்துருப்பீங்க, சில கொஷின்ஸ் சுத்தமாக புரியாது. இது என்னடா அது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க, புரிஞ்ச மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்கும். சில கொஷின் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கோ இல்லை ஏதோ சும்மா நார்மலாக ஒரு டைம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னடா இதை படிக்கலாமா அதை வேணாமா, கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, சரி இதை அப்புறமேட்டு படிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல கொஷின்ஸை தள்ளி போட்டு வந்திருப்பீங்க. உங்கள் நல்ல நேரமோ இல்லை அவனோட கெட்ட நேரமோ என்னன்னு தெரியாது. அப்படி இல்லைன்னா அவங்களோட நல்ல நேரமோ இல்லை உங்களோட கெட்ட நேரமோ தெரியாது. நீங்கள் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் தள்ளி போட்டு அப்புறமேட்டு படிக்கணும்னு நினச்சிருப்பீங்களோ அந்த கொஷின்ஸாக கன்ஃபார்மாக திருப்பி கேட்டிருப்பானுங்க. இது எனக்கு பலமுறை நடந்திருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிராஃபிக் லைட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி வேலை செய்யணும்னா, நீங்கள் டிராஃபிக் லைட் பார்த்துன்னு தெரியும், அதில் 3 கலர் இருக்கும், ரெட்டு, எல்லோ அண்ட் க்ரீன். இந்த 3 கலர் இருக்கிற ஸ்கெட்ச் அது பென்சில் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இப்போது எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கான நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெட் கலர் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த கொஸ்டின் உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை ரொம்பவே புரியல, இல்லை மனப்பாடமானுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஷின்ஸ்க்கெலாம் ரெட் கலர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் போடுறது இல்லை ஸ்டார் போடுறது இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அடுத்து எல்லோ. இது பார்த்திங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான கொஷின்ஸ், ஆனால் படிக்கிறதுக்கு ரொம்ப புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும், ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ண முடியும். அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து க்ரீன். நான் சொல்லவே வேணாம், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக புரியும், இல்லை உங்களால் ரொம்ப சுலபமாக மனப்பாடம் பண்ண முடியும், சின்னதாகவே இருக்குது, நான் ஈஸியாகவே படிச்சிருவேன் அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க இல்லையா? யூஸ்வலி 1 மார்க் 2 மார்க்ஸ் இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் க்ரீன் கொடுத்துக்கணும். ஸோ நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ஆர்டர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 மணி நேரம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த 3 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை க்ரீன் கலர் மார்க் பண்ண கொஷின்ஸ்லாம் படிக்கிறதுக்கு செலவு பண்ணுங்கள். மிச்ச நேரத்தை மற்ற 2 கலரில் இருக்கிற கொஷின்ஸை படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா கடைசி நேரத்தில் இதை படிக்கலாமா அதை படிக்கலாமான்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சரியான ஆர்டரில் உங்களால் எல்லா கொஷின்ஸையும் வரிசைப்படுத்தி படிக்க முடியும். அண்ட் 3ஆவது விஷயம் என்ன பார்த்தோன்னா மைண்ட் மேப் மெத்தட். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட க்ரியேட்டிவிட்டி நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு பெருசாக வளரும். க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது கற்பனை திறன், அதாவது புதுசாக யோசிக்கிறது இல்லை ஒரு ஐடியாலஜி பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த க்ரியேட்டிவிட்டி தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற பல கண்டுபிடிப்புக்கு காரணம் இந்த க்ரியேட்டிவிட்டி தான், இந்த கற்பனை திறன் தான். ஒரு நாள் ஒரு மனுஷன் வானத்தில் பறவை மாதிரியே பறக்கும்னு சொல்லி கற்பனை பண்ணான். அதை எப்படி பண்ணணும்னு நினச்சி பல தடவை முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சான். இப்போ நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் ஒருத்தரோட கற்பனை திறன் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா அந்த கற்பனை திறன் பயங்கரமாக வளரும்.
இதில் பிரச்சனை என்னென்னா இந்த காலத்தில் பல குழந்தைகள் எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால க்ரியேட்டிவிட்டிங்கிறது அவங்ககிட்ட சுத்தமாகவே இருக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் மொபைல் கேம் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாவோ இல்லை ஒரு டீச்சராகவே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை ரெஃபர் பண்ணி இது மூலிமா ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட கற்பனை திறன் பயங்கரமாகவே வளரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கான்செப்ட்டை சொல்கிறீங்களோ அது அவங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். ஸோ அந்த மைண்ட் மேப்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்குவோம். ஸோ மைண்ட் மேப்போட கான்செப்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். அது என்னென்னா நீங்கள் ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினில் என்ன இருக்குது, என்னென்ன சொல்ல வந்திருக்காங்க, அதில் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் முக்கியமானது இருக்குது அப்படிங்கிறத சின்ன சின்ன படங்கள், சில அம்புக்குறி, கலர்ஸ், இந்த மாதிரி வித்தியாசமான வடிவங்களை நம்மளோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கூட போட்டு உருவாக்குறது தான் மைண்ட் மேப்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் ஸ்க்ரீனில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த இடத்துல நான் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அதாவது பூமி வெப்பமடைகிறது. இதை நான் ஒரு கொஸ்டினாக படித்து அதை நான் மைண்ட் மேப்பாக உருவாக்கினேன் அப்படின்னா குளோபல் வார்மிங் சென்ட்ரல் எழுதிக்கிறேன். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் எழுதுறது இதோட பிரச்சனைகள், பனிக்கட்டி உருகுதல், பூமி வெப்பமடைதல், இதெல்லாம் அதோட பிரச்சனைகள். அதுக்கப்புறமேட்டு இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படுங்கிறத பக்கத்தில் ஒரு அம்புக்குறி போட்டு எழுதுகிறேன். பாதிப்புகள், கடல் நீர் மட்டம் உருவது, பூமி வெப்பநிலைமாயுது, இந்த மாதிரி. அதுக்கு மேலே இன்னொரு ஆரம்பிக்கப்பட்டு இது எதனால் ஏற்படுது அப்படின்னு எழுதுகிறேன். இது CFCங்கிற ஒரு கேஸ்னால் ஏற்படுது. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு கோடு போட்டு அதை தடுக்கும் முறைகள்னு சொல்லி போட்டு எழுதுகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் விரிவாக்கமாக புரியுற மாதிரி எழுதி வைக்கிறது. இதில் வித்தியாசமான வடிவங்கள் பயன்படுத்துறது, வித்தியாசமான நிறத்தை பயன்படுத்துறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ உங்களோட கற்பனைக்கு ஒரு யானை உங்களால் வரைய முடியும் அப்படின்னா அந்த யானை படத்தை போட்டு கூட அந்த மாதிரி வரையலாம். ஸோ ஓவராலாக இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் அதை படித்து அதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க, இது என்னென்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கான வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் விட்டு வச்சுக்கணும் எவனாவது இருப்பான்ல, அதை அவனுக்கு ஷேர் பண்ணி விட்டு அவனே பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பட்டா.